ப்ரான் கிரேவி பண்ணலாமா? கடாயை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், 3 வெங்காயம் கட் பண்ணது சேர்த்து, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்க வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 3 தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவும் நல்லா மசிகிற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா மசிஞ்சதும் 1/2 கிலோ இறால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருந்தேன். அதை இது கூட சேர்த்து இறாலில் தண்ணியெல்லாம் வெளியாகி அது நல்லா வத்துற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். அது தண்ணி நல்லா வத்தட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். 1/2 கப் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இறாலில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து இறாலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து, தண்ணி ஒரு கொதி கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து திரும்ப நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ் இறால் நல்லா வெந்து வரட்டும். இந்த கிரேவியோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா இறால் வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ஒரு கிரேவி டெக்ஸ்சரில் வந்திருக்கும். நீங்கள் இட்லி, தோசை, ரைஸ் கூடலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் இந்த டெக்ஸ்சர்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பிரியாணிக்கு சைடிஷாக பண்ணியிருந்தேன். அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவியாக வற்றி வர வரைக்கும் வெயிட் பண்ணி இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு இன்னும் குக்கிங் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.